மகாத்மா காந்தி படுகொலையின் போது இந்தியாவே கொழுந்து விட்டிருந்தது கலவரம். தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் திருச்சி வானொலியை பேசி அமைதிப்படுத்தினார். சின்ன கலவரம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. அதே மாதிரி 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, மிகப்பெரிய கலவரம். நீங்க சொன்னீங்க இங்கொன்று அங்கொன்று, இங்கொன்று அங்கொன்று கூட கலவரம் நடக்க விடாது பெரியாரின் தொண்டர்கள், திராவிட இயக்கம். என்னென்னவோ பண்ணி பார்க்கிறான். மண்டை காட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பண்ணா மண்டையில் அடிச்சு ஓச்சிட்டோம். கோயம்புத்தூரை கலவர பூமியாக்க பார்த்தான், நடக்கல. இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லாம் ஒரே நோக்கமா சொல்றாங்க பாருங்க, திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும். அது சரியாம நம்ம சில பேரு, நம்மளுக்கு சில பேரு திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும் சொல்றவன் யார்? அதை யோசிக்கணும். நான் நம்முடைய தம்பி திராவிடர் பெரியார் கழகத்துடைய தலைவர் மணிவண்ணனை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு பெரிய போர்ப்படை தளபதி. இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக திராவிடர் கழகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு சுயமாக முடிவெடுத்து வேகமாக விரைவாக பெரியாருடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும், லட்சியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வீறு உண்டு எழுந்ததுதான் திராவிடர் பெரியார் கழகம். இளைஞரெல்லாம் வந்தீங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். இன்றைக்கு அவருடைய தலைமையிலான இந்த பெரியார் திராவிடர் பெரியார் கழகம் சமூக நீதி மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்த ஆரம்பித்த இந்த 2 மாதங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் நடத்த வேண்டும். திராவிடர் பெரியார் கழகம் எதிர்காலத்திலே மிகப்பெரிய வரலாறை படைக்க இருக்கிறது, படைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். ஒரு இன்றியமையாத காலகட்டம். இப்ப ஒரு 2வது சுதந்திர போர் தான் சொல்லலாம். நம்ம நண்பர்கள் கூட சொன்னாங்க, என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாசிசம் பாஜக அப்படின்னு. மனித வர்க்கத்திற்கே விரோதமானது தான் பாஜக. RSS பாஜக சொன்னானே ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு விரோதமானது தான். ஆனா பாசிசம் எந்த வடிவத்தில் வருவான்? முதல் ஹிட்லரா இருக்கட்டும், முசோலினியா இருக்கட்டும், நான் முதல் கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பேன்னுவான். அப்பதான் மற்றவெல்லாம் படுத்துக்குருவான். கம்யூனிஸ்ட் தானே ஒழிக்க போறேன், நமக்கு என்ன அப்படின்னு நினைப்பான். கம்யூனிஸ்ட் ஒழிச்சு முடிச்சுட்டு யூதர்கள் ஒழிக்க போறேன்னுவான், அப்புறம் கிறிஸ்துவர்கள் ஒழிக்க போறேன்னுவான், அப்புறம் இஸ்லாமியர்கள் ஒழிக்க போறேன்னுவான். இன்னைக்கு அவன் தொடங்கி இருக்கக்கூடியது சாதாரண விஷயம் இல்லை. ஆரோக்கியமே கூட சொன்னாங்க போலீஸ் கமிஷனர். நான் ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் டாக்டர் அம்பேத்கரும் இல்லை என்று சொன்னால் நம்ம நாடு இன்றைக்கு ஒரு இந்து நாடாயிடும். இந்த 3 பேருக்கு மட்டும் என்னைக்கு அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். கருத்து வேறுபாடுகள் காந்தியார் மேல இருக்கலாம், ஜவஹர்லால் நேரு மேல இருக்கலாம். ஆனா அந்த 3 பேரும் இல்லை என்றால் மதச்சார்பற்ற நாடு என்கின்ற பெயரே இல்லாம போயிருக்கும். அதனாலதான் 1925 ஒரு 3 இயக்கம் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது. ஒன்று சுயமரியாதை இயக்கம், இன்னைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒன்று பொதுவுடைமை இயக்கம், ஒன்று RSS. RSS என்ன சொன்னா, எடுத்தோன்னே ஆட்சியை பிடிப்போம் சொல்லல. அவன் அரசு அமைப்போம் அப்படின்னு அரசு அமைப்புக்குள்ள போவோம்னா, சுயமரியாதை இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் ஆட்சியை பிடிப்போம் சொன்னோம். நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சோம். மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகள், இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். ஆனா அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, RSS நாங்க அரசு அமைப்போம் சொன்னவன் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள, நிர்வாகத்துக்குள்ள ஒவ்வொரு ஆளா RSS காரனை புகுத்துட்டான். அவன் எப்ப ஆட்சி அமைக்க வரேன்னு சொன்னானா, இந்தியா முழுவதும் அனைத்து நிர்வாகங்களிலும் அரசு அமைப்புக்குள்ள அவன் ஆட்புற உள்ள போயிட்டான். போனதுக்கு பின்னாடிதான் அவன் ஆட்சிக்கு வந்தான். ஆட்சிக்கு வந்துட்டு என்ன செய்யறான், நிர்வாகத்துக்குள்ள உள்ள வந்துட்டான். 100 ஆண்டு காலம் சத்தம் இல்லாம RSS காரன் உள்ள போயிட்டான். போய் உட்கார்ந்துக்கிட்டு தான் இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் 100 ஆண்டு கால அஜெண்டா என்ன,
இந்த நாடை இந்துஸ்தான், இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும். இது அவருடைய கோரிக்கை. ராமர் கோயில கட்டணும், மசூதியை இடிக்கணும். அடுத்து என்ன? விடிய விடிய ஜவஹர்லால் நேரு உட்கார்ந்து பேசி இந்த காஷ்மீர் மக்களுக்காக 370 சிறப்பு அந்தஸ்து, இந்த 370 எடுக்கணும். இது 1925 RSS உடைய அஜெண்டா. 370 எடுக்கணும். என்னைக்கு போட்டிருக்கான் திட்டம்? 370 எடுக்கணும். ராமர் கோயில் கட்டணும், பாபர் மசூதி இடிக்கணும், பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், முத்தாலாக்கு சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், இது எல்லாம் அவனுடைய அஜெண்டா. ஒன்னா போட்டு வர்றான். இறுதியாக என்ன கொண்டு வர போறான்? டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணும். இப்ப அம்பேத்கர் சட்டத்தை செல்லெடுத்து போடுறான். படிப்படியாக கொண்டு வந்து மனு உரிமை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் RSS திட்டம். அதற்கு அடித்தளம் தான் முத வர்றான். பொது சிவில் சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், பாபர் மசூதியை இடிச்சிட்டான். இப்ப மகாத்மா காந்தி படுகொலையின் போதே அவன் என்ன திட்டம் போட்டான்னா, ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் அப்படி திட்டம் போட்டான். அந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, மகாத்மா காந்தியை சுட்டு கொலை செய்து விட்டு ஒரு முஸ்லிம் துலுக்கம் தான் சுட்டுட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இஸ்மாயில் பச்சை குத்திருந்தான் கோட்ஸே. கலவரம் இந்தியா பூரா வரணுதோட இஸ்லாமிய அடிச்சு வரட்டணும் அப்படி அவன் அன்னைக்கு கணக்கு போட்டான். அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பிரதமர், மவுண்ட் பேட்டன் பிரபு அன்னைக்கு வைஸ்ராயா இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, முட்டாப்பேல சுட்டவன் பாப்பான். அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னார். அன்னைக்கு மிகப்பெரிய கலவரத்தை தடுத்து நிறுத்தப்பட்டது. அவன் இன்னைக்கு திட்டம் போடல. இன்னைக்கு அவன் காஷ்மீர்ல வந்து திடீர்னு வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணி வருவாராம். இந்தியாவில் எவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, ரத்து பண்ணதே இல்லை இந்த பிரதமர். திடீர்னு வருவாராம். ராத்திரியோட ராத்திரியா நீங்க பார்த்தா ஜம்மு காஷ்மீர்ல அந்த சம்பவம் நடந்த இரவு முழுவதும் மசூதிகள், பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கு. அப்ப வன்மை என்ன? யார் செஞ்சது? இந்த சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த உடனே பள்ளிவாசலையும் மசூதியையும் இடிக்க உத்தரவிட்டது யார்? திட்டமிட்டது யார்? அப்ப எப்படியாவது கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்தியா அப்புறம் வெற்றி பெற்றதாக கருதுறான். உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலயும் அவருடைய RSS சங் பரிவார் கூட்டம் வெற்றி பெற்றதாக கருதுறான். தமிழ்நாட்டில் மட்டும் சகல வித்தையும் காட்டுறமே, 100 ஆண்டு கால RSS வித்தையை பூரா காட்டுறான். இந்த மணியமுதன் திராவிட பெரியார் கழகம் ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி இங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. வித்தைகளுக்கு பதில் கூட அடி கொடுக்கிறதுக்கு பெரியாரின் படை புதுசா கிளம்புது. அப்ப பார்க்கிறான், பெரியார் பேரவே சொல்லணும், பெரியார வழிகாட்டின்னு சொல்லணும். ஆனா பாஜகவை மறைமுக ஆதரிக்கணும் ஒரு நடிகராக இருக்கிறான். இதான் நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகணும். இஸ்லாமிய இளைஞர்கள் சில பேர் அந்த நடிகர் பின்னாடி போறாங்க. அதனாலதான் நான் பேசுறேன். ஒரு இஸ்லாமியர் வாக்கு கூட பாஜக அணிக்கு போயிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். நம்ம பட்டியல் வகுப்பினரும் ஒட்டுமொத்த மனித வர்க்கமே போடக்கூடாது, அது வேற. ஆனா அவன் யார் இன்னைக்கு அதிகமா பாதிக்க வைக்கிறா, பாதிப்புக்கு ஆளாகிட்டு இருக்கிறது கேட்டா இஸ்லாமியர்கள், பழங்குடி பட்டியல் வகுப்பினர், கிறிஸ்துவ சமுதாயத்தை குறி வச்சு அடிக்கிறான். மற்ற பிற்படுத்தப்பட்டவர் அப்புறம் கொண்டு வருவான். அவனை சாமின்னு அப்புறம் கீழே விழ வைப்பான். அங்க போக மாட்டான். ஆக மொத்தம் மனுதர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன கலா அமைச்சிருக்கிறான்? திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷத்தை வைக்கிறான். திமுக மேல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்தியாவிலேயே திமுக ஒன்றுதான் சித்தாந்த ரீதியாக பாஜக எழுதக்கூடிய அமைப்பா இருக்கு. அதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்ப திமுகவை எதிர்க்கிறது யார்? ஒரு தடவை பெரியார் வெளிநாட்டுக்கு போறாரு. தலைவர் பதவியை ஜக்காரியான்னு ஒரு கையெழுத்து கொடுத்துட்டு போறாரு.
அவர் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவர். அவர் சொல்றாரு, ஐயா என்ன இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துட்டு போறீங்க, நான் எப்படியா அந்த தலைவர் பதவியை காப்பாத்துறதுன்றாரு. அப்ப ஐயா சொல்றாரு, டெய்லி வந்து நீ என்ன பண்றா, இந்து பத்திரிகையை வாங்கி படி. அதுல இந்து பத்திரிகையில எதை அவன் ஆதரிச்சு எழுதியிருக்கானோ அதை பூரா நீ எதிர்த்து எழுது. எதை அவன் எதிர்த்து எழுதுறானோ அதை பூரா நீ வாழ்த்து. இப்ப நமக்கு தினமலர்னு ஒரு பத்திரிகை வருது, உங்களுக்கு தெரியும். பொன்னையாள் பக்கம் சைமன் சீமான் எழுதுறான். அப்ப என்ன அர்த்தம்? தினமலர் யாருக்கானவன்? பெரியார் சொல்ற மாதிரி இந்து பத்திரிகை எதிர்த்தா நம்ம ஆதரிக்கணும். அது மாதிரி தினமலர் பத்திரிகை யார தூக்குறானோ அவனை எதுக்கணும். அவன் தான் பாஜக பிடி. சைமனை ஒரு பக்கம் எழுதுறான் டெய்லி, விஜய்க்கு 1.5 பக்கம் எழுதுறான். இதுதான் சதி. இந்த சதியை முறியடிக்கணும். இந்த சதியை முறியடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 2026ல எப்படியாவது இங்க கால் ஊண்டணும் அப்படின்னு முயற்சிக்கு வந்துட்டான். அப்ப அதை முறியடிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். அப்ப இளைஞர்கள்ட்ட இந்த விஜய் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய சாதிக்கு போற மாதிரி ஊடகங்கள்ல பிரச்சாரத்தை கிளப்புறான். அவன் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி அவன் துரோகியார் எதிரியார் அடையாளம் பார்க்கணும். அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம ஜக்கைன் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விருப்பம் என்னன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகம் தலித் இயக்கங்கள் இன்றைக்கு 100கணக்கான இயக்கம் இன்னைக்கு இருக்கிறோம். அருந்ததி இயக்கம் இருக்கோம். ஆனால் இந்த இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கப்படாதற்கு முன்பே ஏன் பெரியார் கைத்தறி இன்னைக்கு தேவைப்படுது எப்பன்னு கேட்டா, இந்த இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கப்படாதற்கு முன்பே தமிழ்நாட்டில் குடியரசு பத்திரிகையில் நாசிக் சமத்துவ சங்கம் மே 1929 நடத்திய கூட்டத்தில் 1 மணி நேரம் தலைமுறையாற்றிய அம்பேத்கருடைய பேச்சை முதலில் தமிழ்நாட்டில் வெளியிட்டது பெரியார் குடியரசு பத்திரிகை. இன்னைக்கு 1000 பேர் பேசலாம். சில பேர் ஏர்போர்ட் கடல் போட்டு மூர்த்தின்றாங்க, அவெல்லாம் என்னமோ பேசுறான். பெரியார் என்ன செஞ்சாரு? பெரியார் ராமசாமின்றா. அம்பேத்கருடைய பேச்சு 1929ல நாசிக் சமத்துவ சங்கத்தில் அவர் பேசின பேச்ச 29 அன்னைக்கு குடியரசு இதழ்ல வெளியிட்டது பெரியார். அந்த பெரியாருக்கு நம்ம நன்றியோடு இருக்க வேணாமா? திராவிட இயக்கத்திற்கு தனி தொகுதியை குடியரசும் சுயமரியாதை இயக்கமும் 1931 ஜூன் 7 நன்னிலம் தாலுகா திராவிடர் கழக மாநாட்டில் வரவேற்று தீர்மானம் போட்டு பெரியார் என்ன கிழிச்சான்னு கேட்கிறாங்களே சில பேரு. தலித் அமைப்புகளே சில பேரை தூண்டி விட்டு பேசுறான். பாஜக காசு வாங்கிட்டு ஜக்கைன் மாதிரி உண்மை போராளிகள், முத்துக்குமார் மாதிரி இருக்கக்கூடிய சிறுத்தைகள் மாதிரி அடமானம் போயிட்டாங்க. விலைக்கு போறான், கூலிக்கு போறான். இந்த விஷயங்களை ஏன் சொல்றேன்? இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியார் என்ன செஞ்சாரு? முதல்ல அம்பேத்கர் பேச்ச தமிழ்நாட்டில் வெளியிட்டது பெரியாரும் குடியரசு இதழும் 1929 அவர் பேசின தனி தொகுதி வேண்டும் கேட்கிறாரு. குடியரசு இதழ்ல 1931 ஜூன் 7 நன்னிலம் தாலுகா மாநாட்டில் திராவிடர் கழகம் ஆதரித்து தீர்மானம் போட்டிருக்கு. பலதார மனம் கூடாது, சொத்தில் பெண்களுக்கு பங்கு, அம்பேத்கர் திருத்தங்களை ஆதரித்து திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்கிறாங்க. இல்ல, திமுக தேர்தலே போட்டி போடாத காலகட்டம். 1950 திராவிட நாடு 7 ஏப்ரல் தலையங்கம் தீட்டிருக்கு திமுக. அம்பேத்கருடைய பலதார மனம் கூடாது, சொத்தில் பெண்களுக்கு பங்குன்றதுக்கு ஆதரிச்சு திராவிட நாடு 7 1950 தலையங்கம் தீட்டிருக்கு. 1950 அம்பேத்கர் பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடலாம். 1950 அம்பேத்கர் பிறந்தநாளில் தேனாம்பேட்டில் நடைபெற்ற திமுக பெண்கள் மாநாட்டில் அம்பேத்கருடைய கோரிக்கைகளை ஆதரித்து திமுக பெண்கள் மாநாட்டில் தேனாம்பேட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 1951 அக்டோபர் தலையங்கத்தில் திராவிட நாட்டில் அம்பேத்கர் சட்டம் கைவிடப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அதை கண்டித்து
அதற்காக வருத்தம் தெரிவித்து திராவிட நாடு 1951 தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. திராவிட நாடு பத்திரிகை 1950 படிப்பகம் பக்கத்தில் மதிவாணனின் டாக்டர் அம்பேத்கர் என்ற நூல் ஆம்பூர் கஸ்பா அம்பேத்கர் பதிப்பகத்தில் கிடைக்கும் என்று விளம்பரத்தை 1950 வெளியிட்டிருக்கு. திராவிட இயக்கம், திராவிட கழகம், பெரியார் இயக்கம், சமூக நீதி மாற்றம் எந்த வடிவில் வந்தாலும் அதற்காக போராடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிட கழகம். பெரியார் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடிதான் தோழர், காம்ரேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது தமிழகத்திலே திராவிடர் கழகம், பெரியார். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையை பாருங்க. பெரியார் எந்த வடிவிலாவது வர்க்க புரட்சியிலையோ அல்லது சமூக நீதியிலேயோ இங்கே ஒரு புரட்சி ஏற்பட்டாக வேண்டும் என்று எல்லா வடிவங்களிலும் போராடி இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை குடியரசு இதில் வெளியிட்டு பெரியாருடைய அண்ணன் கைது செய்யப்படுகிறார். அதனால திராவிட இயக்கங்க அடிப்படையா இருக்கும். இன்றைக்கு நம்முடைய மணியமுதன் தலைமையில இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு சீரும் சிறப்புமாக இப்படிப்பட்ட கருத்தரங்குகளை நடத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து அவருடைய பணி, திராவிடர் பெரியார் கழகத்துடைய பணி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வெற்றி சரித்திரம் படைப்பதற்கு அவருடைய பணி தொடரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.